பாதையில் கர்த்தரை நீ தேடினார், தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டார், பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த மத்தியான வேளையில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மத்தியானம் கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அனைவரையும் கர்த்தர் பார்க்குறார். இந்த கொஞ்ச நேரம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது ஆண்டவருடைய கண்கள் எவ்வளவு சந்தோஷமாய் பார்க்கிறது தெரியுமா? அவருடைய இருதயத்தின் பாரத்தை கொஞ்சம் ஒரு சின்ன அளவு நாம் எடுத்துக்கொள்கிறோம் இல்லையா? இந்த உலகத்தில் எவ்வளவோ காரியங்கள், நமக்கு தேவையான காரியங்கள் உண்டு, செய்ய வேண்டிய காரியங்கள் உண்டு, நிர்பந்தங்கள் உண்டு. என்றாலும் நாம் இந்த நேரத்தை ஒதுக்கி ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் இருப்பது அவர் நமக்கு கொடுத்த நல்ல ஒரு பாக்கியம். அது மட்டும் இல்லை, ஆண்டவருடைய இருதயம் அவ்வளவு மகிழும். என் பிள்ளைகள் எவ்வளவு கொஞ்ச நேரத்திலே என்னுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கிறார்களே, என்னுடைய இருதயத்தின் இயக்கத்தை அறிந்து ஜெபிக்கிறார்களே என்ற எண்ணம் ஆண்டவருக்கு உண்டாகும். அவர் நம்மள் மகிழுவார். எனவே இந்த வேளையிலே நாம் கர்த்தரை நோக்கி பார்க்க போகிறோம். ஒரு பக்தன் இப்படியாய் ஒரு பாடல் எழுதியிருக்கிறார். என் ஜெப வேளையை ஆசிப்பேன், அப்போது என் துக்கமெல்லாம் மறப்பேன், எல்லாத்தையும் என் ஆசை எல்லாம் உங்கள்கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு அந்த ஜெப வேலை என்றாலே அப்படி ஒரு சந்தோஷம். என்னுடைய துக்கம், என்னுடைய பாரம், என்னுடைய வாஞ்சை, என்னுடைய எல்லாம் நான் ஃப்ரீயாக. இப்போ நம்ம ஃப்ரெண்டுகிட்ட பேசினோன்னா என்ன செய்வோம்? ஒன்றுமே மறைக்க மாட்டோம் இல்லை? எல்லா காரியத்தையும் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்போம். நிறையனாலும் குறையினாலும், நன்மைனாலும் தீமைனாலும், சந்தோஷம்னாலும் துக்கம்னாலும் எல்லாத்தையும் அவங்ககிட்ட பேசிகிட்டே இருப்போம் இல்லையா? நெடுநாள் பார்க்காம இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் பார்த்தோன்னா நிறைய பேசுவோம். அதே போல தான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறது நமக்கு அப்படி இருக்கணுமா? நமக்கு அப்படி இருக்குதா? நம்முடைய வாழ்க்கையில் யோசித்து பாருங்கள். ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஏதோ ஒரு கஷ்டம் நடந்துச்சுன்னா, ஏதோ ஒரு நஷ்டம் வந்துச்சுன்னா, எல்லார்கிட்டையும் சொல்லி பார்த்தோம், செய்து பார்த்தோம், ஒன்றும் நடக்கலை. கடைசியாக ஆண்டவர்கிட்ட சொல்லி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் போவோம் இல்லையா? ஆனால் ஆண்டவர் விரும்புகிறது எப்படி தெரியுமா? ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு தேவ பிள்ளையானது எல்லா சூழ்நிலைகளிலும், சந்தோஷமானாலும் பரவாயில்ல, துக்கமானாலும் பரவாயில்ல, என்ன பிஸியானாலும் பரவாயில்ல, என்ன வியாதிப்பட்டிருந்தாலும் பரவாயில்ல, எந்த நேரமானாலும் ஆண்டவருடைய பாதத்தில் எப்போதும் நம்ம இருந்துகிட்டே இருக்கிறது, ஆண்டவரோடு உறவாடி கொண்டே எப்போதும் இருந்துட்டு இருக்கிறதுனா 24 மணிக்கூறும் ஆண்டவர் சமூகத்தில் உட்கார்ந்து முழங்கால் பட்டு ஜோம் பண்ணிட்டு இருக்கிறது அது இல்லை. ஆண்டவருடைய இருதய அவரோடு நம்முடைய இருதயம் என்ன செய்திருக்கணும்? ஒன்றுபட்டுட்டே இருக்கணும். ஆண்டவர் எதை செய்தாலும் ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீர் என்னை பலப்படுத்தும், கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நம்ம அவரோட வாழ்கிறது, அந்த ஒரு காரியத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை தான் பக்தன் சொல்கிறாரு, ஆசை எல்லாம், என்னுடைய துக்கம் எல்லாத்தையும் ஆண்டவர்கிட்ட ஷேர் பண்ணுவேன். அந்த ஜெப வேலை அவருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா. அப்படியே நல்லா பேசிகிட்டே இருப்பார் ஆண்டவரோடு. அப்படி பேசி அப்படியே ஜெபித்து முடிச்சிருவார். அப்போ பாருங்கள், அவருக்கு அந்த டைம் எப்படா வரும்னு இருப்பாராம். அப்படி ஒரு தெய்வ பிள்ளைகள் இந்த உலகத்தில் வாழ்ந்து இருந்துட்டு இருந்திருக்கிறாங்க பாருங்கள். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளாக நான் வரும் பொழுது ஆண்டோடைய சமூகம் நமக்கு இன்பமாக இருக்கும். நம்ம அதை ஒரு கசப்பாக நினைக்கவே மாட்டோம். ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் ஷேர் பண்ணுவோம். அப்புறமா ஆண்டவரை வர்ஷிப் பண்ணுறது, ஆண்டவரை ஆராதிக்கிறது, ஆண்டவரை துதிக்கிறது, இதெல்லாமே அதுக்குள்ளே வந்துடும். அப்படி வரும் பொழுது நமக்கு ஜெப நேரம் எவ்வளோ போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஆண்டவரோடு நம்ம உறவாடும் பொழுது மிகுந்த அந்த பக்தன் சொன்னது மாதிரி தான் நடக்கும். ஆனால் நம்ம அந்த அனுபவத்துக்குள்ளே இந்த நாட்களில் வர வேண்டும்.
அதற்காக தான் நாம் கொஞ்சம் நேரம் நம்மளால் முடிஞ்ச அளவு ஜெபிச்சு 2 பேரோட 4 பேரோட டிவியில் போட்டு அவங்களோட சேர்ந்து பாடி ஜெபித்து அப்படியே நம்ம வரும்பொழுது தனியாக ஜெபிக்கிறதுக்கு ஆண்டவர் நம்ம மட்டும் இருந்து ஜெபிக்கிறதுக்குரிய அந்த கிருபையை நமக்கு ஆண்டவர் தருவார். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் நாம் கொஞ்சம் நேரம் ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஏனென்றால் நாம் ஜெபிக்காமல் இருந்தால் அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். நிறைய காரியங்கள் இருக்கிறது ஜெபத்தை குறித்து. நாம் ஜெபிக்கும் பொழுது 2 காரியம் நடக்கிறது. ஒன்று, நாம் ஜெபித்த காரியத்துக்கு விடுதலை கிடைக்கிறது. ஜெபித்த நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறது. எனவே நாம் ஜெபிப்பது மிக மிக தேவை. ஜெபிக்காமல் இருந்தோம் என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே எந்த காரியத்தையும் நாம் பார்க்க முடியாது, மற்றவர்களுடைய காரியத்திலேயே எந்த விடுதலையும் நாம் பார்க்க முடியாது. எனவே நாம் நமக்காக மட்டும் ஜெபிப்பது ஜெபம் அல்ல, மற்றவர்களுக்காகவும் ஜெபிக்கும் பொழுது, தேசத்துக்காக, நம்முடைய அறியாத ஜனங்கள், தேவனை அறியாத ஜனங்கள், எத்தனையோ ஜனங்கள் மாண்டு கொண்டிருக்கிறாங்க. எவ்வளவோ காரியங்கள் நம்மை சுற்றி நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்காக ஆண்டவரே இது இப்படி நடக்கிறதே நமக்கு பாரத்தை ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் சொல்ல வேண்டும். ஆண்டவரே இப்படி நடக்குதே, ஆண்டவரே இதை மாற்றுங்க, இதை சரியாக்குங்க, ஆண்டவரே நீ நடத்துங்க. எங்கள் தேசத்தில் இந்த குடிகாரர்கள் வெறி இருக்கிறாங்களே அப்பா, இவர்களுக்கெல்லாம் ஒரு உணர்வை கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கும் போது அந்த ஜெபதூபம் ஆண்டவருடைய சமூகத்தில் பெய்கொண்டே இருக்கும். எனவே நாம் ஜெபிக்க வேண்டும். அதற்காக தான் இந்த இடத்துல நம்ம கொஞ்ச நேரம் நாம் எல்லாரும் கூடி வந்திருக்கிறோம். கண்களை மூடுவோமா? ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, எனக்கு நீர் அந்த ஜெப கிருபையை தாங்கப்பா. அந்த ஆண்டவரோடு பேசுகிற அந்த அனுபவத்தை நீர் எனக்கு தாங்கப்பா. இன்னும் அதிகமாய் நான் உங்களோடு அதிக நேரம் செலவழிக்கணும். எனக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் குறிப்பாய் நாங்கள் கூடி ஜெபிக்க போகிறோம். எங்களுக்கு நாங்கள் எந்தெந்த காரியங்களுக்காக ஜெபிக்கணுமோ எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஜெபிக்க ஒரு மனதோடு ஜெபிக்க கிருபை தாங்க. நம்ம ஜெபிக்கும் போது எங்கேயோ நம்ம நினச்சிட்டு எப்படியோ ஜெபிக்கக்கூடாது. ஒரு மனதோடு ஜெபிக்கணும், விசுவாசத்தோடு ஜெபிக்கணும். இந்த காரியம் நான் ஜெபித்தேன்னா நடக்கும், இது நடக்கும், கட்டாயம் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்துக்கு விடுதலை தருவார் அப்படின்னு சொல்லக்கூடிய நம்பிக்கை விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். சும்மா காற்றில் அலசடி படுறது மாதிரி, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுறது மாதிரி நாம் ஜெபிக்கக்கூடாது. ஏதோ ஜெபிக்கிறோம், கிடைச்சா கிடைக்கட்டு, அப்படி அல்ல. கட்டாயம் எனக்கு கிடைக்கணும். அந்த சூனேமியால் சொன்னால் அவளுடைய பிள்ளை இறந்து போனிச்சிட்டு அவள் எலியாவிட்ட ஓடி போகிறா. அப்போ எலியா சொல்கிறார், அவர் வேலைக்காரரை விட்டு நீ இதை கொண்டு அந்த பிள்ளைக்கு மேலே வை, அதை தடியை கொண்டு மேலே கொண்டு வை அப்படின்னு சொன்னால் அவள் விடலை. நான் விட போகிறதில்ல, நீங்கள் தான் எனக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாப்பிடியா என்ன செய்கிறா, அவரை அழைச்சிட்டு போகிறா. பாருங்க, இந்த மாதிரி நம்ம விட்டாப்பிடியா நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஆண்டவர்கிட்ட ஜெபிக்க வேண்டும். நம்பிக்கையோடு ஜெபிக்கணும். ஆண்டவரே நீ செய்தான் ஆகணும், செய்ய வேண்டும் அப்பான்னு சொல்லி விசுவாசத்தோடு ஜெபிக்க பொழுது நிச்சயமாக அந்த ஜெபத்திற்கு நமக்கு பதில் கிடைக்கும். நிச்சயமாக கிடைக்கும். நாம் ஒரு மனதோடு ஜெபிக்க வேண்டும், விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் செய்த நன்மைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ண வேண்டும். ஆண்டவரோடு ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த நாம் இப்பொழுது கூடி இருக்கிறோம். எனவே இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போமா? எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிற ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் 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 ராஜா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் உம்மை நாங்கள் துதிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ராஜா. ஹல்லேலூயா. என் ஜெப வேளையாசிப்பேன் அப்போதன் துக்கமறப்பேன். பிதாவின் பாதம் சொல்லுவேன், என் வாஞ்சையெல்லாம் சொல்லுவேன். என் சாவு வேளை மட்டும் நீ என் நெஞ்சில் தானே தங்குவே. சாவு வேளை மட்டும் நீ
என் நெஞ்சில் தானே தங்குவே. ஹல்லேலூயாப்பா. பக்தன் சொன்னது போல உம்முடைய பாதத்தில் எங்களுடைய ஆசை, எங்களுடைய எல்லா காரியங்களையும் சொல்லுவோம் அப்பா. இந்த ஜெப வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி தருவீராக ராஜா. உம்முடைய பாதத்தில் எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யுங்க. உங்கள் நாமம் மட்டும் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். முதலாவதாக நாம் ஜெபிப்போம். நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் நம்முடைய தேசத்திலே நடந்து கொண்டிருக்கிற எல்லா காரியங்களையும் வைத்து ஆண்டவரே, எங்கள் தேசத்தின் ஆளுகை செய்கிறவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். அவர்களுக்கு நல்ல ஞானத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நம்முடைய வேதத்திலே அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அவர்களுக்காக கட்டாயம் ஜெபிக்கணும். அது நம்மேல் விழுந்த கடமை. நிச்சயமாக நாம் ஜெபிக்கும் போது தேவன் அதற்கு பதிலை செய்கிற தேவன். அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கிறார். எந்த காரியத்தை செயல்படுத்தணும், எந்த காரியத்தை கொண்டு வர வேண்டும், எது கொண்டு வரக்கூடாது, எது மக்களுக்கு நல்ல பயனை கொடுக்கும், எது நல்ல பயனை கொடுக்காது என்பதை குறித்ததான தெளிவை கர்த்தர் அவர்களுக்கு கொடுப்பார். நிச்சயம் நாம் ஜெபிக்கும் போது தான் அது செய்வார். நாம் ஜெபிக்காவிட்டால் அது செய்யவே மாட்டார். எனவே நாம் ஜெபிக்க போகிறோம். என் தேசத்தை ஆளுகிறவர்களுக்காக, தேசத்து ஆளுகையில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் நல்ல ஆரோக்கியம், சுகத்தை கர்த்தர் கொடுக்கும். அவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கர்த்தர் கொடுக்கும்படியாக எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இந்த வேளையில் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கு நல்ல ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்க. யோசேப்பை போல ஆண்டவரே நல்ல விவேகமுள்ள இருதயத்தை கொடுங்க. சாலோமோனுக்கு கொடுத்த அந்த விவேகமுள்ள இருதயம், நிதானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. ஞானத்தோடு தேச ஜனங்களை கண்காணிக்கிற இருதயத்தை கொடுங்கப்பா. ஜனங்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து செயல்படுத்துகிற இருதயத்தை அவர்களுக்கு கொடுங்கப்பா. ஆண்டவரே, நீர் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து தேசம் நல்ல முறையில் நடைபெற, ஆண்டவரே தேசத்தை நடத்த ஆண்டவரே கிருபை கொடுங்க. தேச ஜனங்கள் சமாதானமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே கிருபை செய்யுங்கப்பா. அதிகாரத்தில் இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஏழை எளிய ஜனங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்ய ஆண்டவரே நீர் கிருபை கொடுங்கப்பா. இருமாப்பாய் தேசத்தை ஆளாதபடிக்கு தாழ்மையோடு, ஞானத்தோடு, பொறுமையோடு ஆண்டவரே ஜனங்களுக்கு ஏற்றபடி ஆண்டவரே ஜனங்களை நன்றாய் நடத்துகிற நல்ல இருதயத்தை கொடுத்து ஒவ்வொருவரை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே தேசத்திலே சமாதானம் உண்டாகட்டும். தேசம் கர்த்தரை அறியட்டும். உம்மை அறியாத ஜனங்கள் அநேகர் அங்கும் இங்குமாய் அலைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்பா. பக்தி உள்ள ஜனங்கள் ஆண்டவரே தேவனை அறியாமல் இருக்கிறார்கள். அறியப்படாத தேவன் என்று எழுதப்பட்டது போல ஆண்டவரே அறியப்படாத தேவனுக்கு ஆண்டவரே பல காரியங்களை செய்து தாங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்களே அப்பா. ஆண்டவரே அவர்கள் கண்கள் திறக்கப்படட்டும். மூட நம்பிக்கைகள், அறியாமைகள் மாறுவதாக. என் தேவன் அற்புதங்கரத்தை நீட்டுவீராக. தேசத்தில் பெரிய காரியங்களை செய்வீராக. சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் தேசத்தில் விதைக்கப்படுவதாக. ஆண்டவரே தேசத்தில் துன்மார்க்கர் அழிக்கப்படுவார்களாக. சண்டாளர்கள் அழிக்க படுவார்களாக. ஆண்டவரே தேசத்துல நீதி நியாயம் ஓங்கப்படட்டும் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ராஜா. பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் அப்படி செய்கிற போகிறபடியால் ஸ்தோத்திரம் 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 ராஜா. நன்றியோடு துதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். நிச்சயமாக தேசத்துல பெரிய காரியங்களை, மாற்றங்களை நாம் வர நாட்களில் பார்க்க போகிறோம். கர்த்தர் செய்கிற நன்மைகளை நினைத்து நன்றி சொல்லுவோமா? ஸ்தோத்திரம் 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 ராஜா, ஸ்தோத்திரம். அடுத்ததாக நாம் ஜெபிப்போம். இளைஞர்களுக்காக, இளைய தலைமுறையினருக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் சத்ருவாய சாத்தான் பல திட்டங்களை, அவன் பல தீவிரமாக அந்த இளைஞர்களை குறிவைத்து அவர்களுடைய வாழ்க்கையை கெடுக்கும்படியாக, அவர்களுடைய எதிர்காலத்தை கண் வைத்து அவர்களை முறியடிக்கும்படியாக பல திட்டங்களை கொண்டு வந்துட்டு இருக்கிறான். போதை அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே அழித்து விடும். ரெண்டாவது, அவர்களுடைய படிப்பு, கல்வி அப்படியே ஸ்பாயில் ஆகிறது. அவருடைய எதிர்காலம் அப்படியே முடிந்து, போதையை கொடுத்து அவங்களுடைய கல்வியை குறைக்கிறான், அவங்களுடைய வேலையை மாற்றுறான், அவங்களுடைய ஃப்யூச்சரை மாற்றுறான், அவங்கள சூன்யமாக்கிறான். இந்த காரியத்துக்காக நாம் ஜெபிக்கணும். ஒருவேளை நம்முடைய வீட்டில் இளைஞர்கள் இல்லாமல் இருக்கலாம். நம்முடைய அண்டை வீடா,
நம்முடைய ஊரில் நம்முடைய ஸ்ட்ரீட்டில் எவ்வளவோ இளைஞர்கள் ஏனோ தானோன்னு வாழ்கிறாங்க. இந்த மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, போதை பொருட்களுக்கு ஊசி, இப்படிப்பட்ட நிறைய மருந்துகளுக்கு அடிமைப்பட்டு ஏனோ தானோன்னு வாழ்ந்துட்டுருக்குறாங்க. பாருங்கள், நாம் இந்த காலகட்டத்தில் அதிகமாக ஜெபிக்க வேண்டும். இன்னும் நிறைய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்க. என் பிள்ளை எப்படி இதுலேருந்து மீண்டு வருவான்? குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவார்கள், நிச்சயமாக விடுவிப்பார். நீங்கள் ஜெபிங்க, ஆண்டவர் நிச்சயமாக விடுவிப்பார். நாம் எல்லாரும் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் நம்முடைய இளைஞர்களுக்காக. அதில் ஆண்கள் என்றும் இல்லை, பெண்கள் என்றும் இல்லை, 2 வகையிலையும். பெண்களும் நிறைய போதை மருந்துக்கு அடிமைப்பட்டிருக்காங்க. போதை பொருட்களை கடத்துகிறவங்க பெண்களாகவே இருக்கிறாங்க. கடந்த நாட்களில் நியூஸில் வந்துச்சு. எனவே நாம் அதிகமாய் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, அப்பா, இந்த வேளையில் இந்த ஜெப விண்ணப்பத்தை உம்முடைய பாதத்தில் வைக்கிற ராஜா. நீர் சர்வ வல்லமை உள்ள தேவன், உம்மால எதையும் செய்ய முடியும் அப்பா. இந்த போதை பொருட்களை கொண்டு விநியோகம் பண்ணுகிறவர்களே நீர் சந்திப்பீராக அப்பா. இதனால் வருகிற ஆதாயம், இதனால் வருகிற லாபம் அவர்களுக்கு சூன்யமாக இருக்குமே ஆண்டவரே. அது ஆசீர்வாதமே இல்லையப்பா. எத்தனை உயிர்கள், எத்தனை ஆத்துமாக்கள் நரகத்துக்கு போயிட்டு இருக்காங்கப்பா. அவர்களுக்கு உணர்வை கொடுங்கப்பா. இந்த போதையை உருவாக்குகிற, இதை உண்கிற ஆண்டவரை, இதை போடுகிற இளைஞர்களை சந்திப்பீராகப்பா. தங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தமாய் போயிட்டே அந்த உணர்வை கொடுங்கப்பா, உணர்வை கொடுங்கப்பா. ஆண்டவரை, அடிமைப்பட்டு காணப்படுகிற பிள்ளைகளை எப்படியாயினும் நீர் விடுவிப்பீராக. பெற்றோரின் கண்ணீருக்கு பதிலை கொடுங்க ராஜா. அப்பா, இறங்குவீராக. எங்கள் தேசத்தில் இந்த போதை இல்லாத தேசமா எங்கள் தேசத்தை மாற்றும் ஆண்டவரை, மாற்றும் ஏசப்பா. எங்களுக்கு இறங்கும் ஆண்டவரே. பெரியவர்கள் கூட, பெண்கள் கூட இந்த காரியத்தில் ஈடுபட்டிருக்கிறாங்க. அநேகர் இதற்கு தங்களை அடிமையாக்கி வச்சுட்டு இப்பொழுது வெளியே வர முடியாம தவிக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, இறங்க செய்யுங்க. மொபைலுக்கு அடிமைப்பட்டிருக்கிறாங்க, அநேக ஆன்லைன் கேம்ஸுக்கு அடிமைப்பட்டு கிடக்குறாங்க ஆண்டவரே. இதனால தற்கொலைகள், கொலைகள் ஆண்டவரே. இந்த சூழ்நிலைகள் எங்கள் தேசத்தை விட்டு மாறுவதாக. இளைஞர்களுக்கு எதிர்காலத்தில் ஆரோக்கியமான ஒரு நல்ல எதிர்காலம் உருவாகணும் ஆண்டவரே. ஆரோக்கியமான தலைமுறைகள் வரணும் அப்பா. என் தேவன் கிரியை செய்வீராக அப்பா. ஸ்தோத்ர 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 ராஜா. அப்பா, உம்முடைய வார்த்தைகளை கொண்டு செல்கிற வாலிபர்களாய் எங்கள் வாலிபர்கள் மாறட்டும் ஆண்டவரே. மிஷனரிகளாய் மாற்றுவீராக அப்பா. தேசத்திலே நல்ல ஆண்டவரே மேலான இடங்களிலே அமர்த்தப்படுகிற யோசேப்புகளை போல, யோசுவாக்களை போல மாற்றுவீராக ராஜா. அப்பா, எஸ்தர்களாய் மாற்றுவீராக ராஜா. ஞானமுள்ள பெண்களாய் மாற்றுவீராக. ஹெல்த்தியான ஆரோக்கியமுள்ள தலைமுறைகளை கொண்டு வருவீராக, மாற்றுவீராக அப்பா. நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் தேசத்தை நீர் மாற்றுகிறபடியால் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த குட்டி போதை எல்லாம் மாறுவதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ராஜா. அப்படியே நீ செய்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி, நன்றி. ஆமென், ஆமென். அடுத்ததாக நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாட்களில் எக்ஸாம் எல்லாம் முடித்து மாணவ மாணவிகள் வீடுகளில் இருக்கிறாங்க. இன்னும் அடுத்தது செமஸ்டர் எக்ஸாம் கல்லூரி மாணவர்கள் மாணவிகளுக்கு நடைபெற இருக்கிறது. இதற்காக நாம் ஜெபிக்கணும். வேலை இல்லாத அநேக வாலிபர்கள் நம்ம ஊரில் இருக்கிறாங்க, இன்னும் வெளிநாடுகளில் இருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கணும். அவர்கள் படித்ததுக்கு ஏற்ற நல்ல வேலையிலே அமர்த்தப்பட வேண்டும். அதற்காக நம்ம ஜெபிக்கணும். அது மட்டும் இல்லை, குறிப்பாய் நாம் இந்த விடுமுறை நாட்கள் அநேக பேர் சுற்றுலாவுக்கு அங்கே போவாங்க, விருந்து வீடு அப்படி இப்படின்னு போவாங்க. பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக நம்ம ஜெபிக்கணும். சுற்றுலா தலங்களிலும் கூட கடந்த நாட்களில் ஒரு வரம்புக்கு மீறி அந்த பக்கம் போகக்கூடாதுன்னு நான் கவர்மெண்ட்டே எழுதி வச்சுருக்கிறேன். அந்த இடத்துல போய் கொஞ்சம் மாணவர்கள் போனதுனால ஒரு மாணவன் இறந்தே போயிட்டான். எவ்வளோ பயங்கரம் பாருங்கள். நாம் சில காரியங்களுக்கு சட்டத்திட்டங்களுக்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். ஏன் அப்படி வச்சுருக்கிறாங்க என்பதை குறித்து நாம் அதை இன்னும் கொஞ்சம் கூட ஆழமாக பார்க்கணும். ஏன் தான் போகணும், ஏன் போகக்கூடாது, அப்படிப்பட்ட குதர்க்கமான கொஸ்டின்ஸை நம்ம எழுப்பி கொண்டு அப்படி போகக்கூடிய அந்த வயது, அந்த வாலிப வயது. ஆனால் நம்ம அதற்கு இடம் கொடுக்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ பரிதாபம். அந்த குடும்பம் எவ்வளோ வேதனையோடு இருக்கும்.
இந்த நாட்களிலும் கூட சுற்றுலாவுக்கு போகிற பிள்ளைகள், பெரியவர்கள், வயதானவர்கள், வாலிபர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் கர்த்தர் பாதுகாப்பை கொடுக்கணும். ஞானத்தோடு கடந்து சென்று வர வேண்டும். எந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை கர்த்தர் அவர்களுக்கு ஞானத்தை கொடுக்கவும் பாதுகாப்பை கொடுக்கவும் எல்லா மாணவிகளுக்காகவும் நம்முடைய தேசத்தில் உள்ள எல்லா பிள்ளைகளுக்காகவும் பெண் பிள்ளைகளுக்காகவும் நாம் பாதுகாப்புக்காக ஜெபிப்போமா? எல்லார் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, அப்பா, எங்கள் பிள்ளைங்களுக்கெல்லாம் எக்ஸாம் முடிந்தது. தேவன் தாமே பிள்ளைகளோடு கூட இருந்தீங்க, நடத்துனீங்க. நன்றி அப்பா. இந்த லீவு நாட்களும் கூட பிள்ளைகள், அநேக பிள்ளைகள் அடுத்த ஸ்டெப்புக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருக்காங்க. எனினும் சில பிள்ளைகள் தங்களுடைய ரிலாக்ஸேஷனுக்காக கொஞ்சம் ஆண்டவர் சுற்றுலா ஸ்தலங்களுக்கு போகிறாங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகள் எல்லாருக்கும் பாதுகாப்பை கொடுங்க. தேவையில்லாத இடங்களுக்கு போகாதபடி தேவன் அவர்களுக்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுங்கப்பா. தேவனே, பாதுகாப்பை கட்டளையிடுங்க. பெரியவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க, விவேகத்தை கொடுங்க, நிதானத்தை கொடுங்க அப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அதுபோல இன்னும் செமஸ்டர் எக்ஸாம் எழுதுக போகிற பிள்ளைகளுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உடைய ஞானத்தை கொடுங்கப்பா, கிருபைகளை கொடுங்க, பயங்களை மாற்றும், தீயல்களை மாற்றும். பிள்ளைகள் ஞானமாய் செய்து முடிக்க கிருபை கொடுங்கப்பா. நல்ல வெற்றியை பிள்ளைகளுக்கு சுதந்திரத்து கொள்ள கிருபை கொடுங்க. இன்னும் ஆண்டவரே, எவ்வளவோ பிள்ளைகள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்கப்பா. ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடுங்கப்பா. என் தேவன் பிள்ளைகளுக்கு ஏற்ற, அவர்கள் படித்ததுக்கு ஏற்ற நல்ல வேலைகளை அமர பண்ணுங்கப்பா. உம்மிடத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு, அவர்களுக்காக நீங்கள் எதையாயிலும் செய்யுங்கப்பா. நீங்கள் செயல்படுங்கப்பா. செயல்படுகிறவர் எங்களுக்கு தெரியும் ஆண்டவரை. நீ செயல்படுகிற தேவன், எங்கள் இயலாமையில் நீ செயல்படுகிற தேவனப்பா. நீ செய்து உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தும், உங்கள் ராஜ்யத்தை ஆண்டவரே எங்கள் தேசத்திலே கட்டுங்கப்பா. கட்டுகிற பிள்ளைகளா எங்கள் வாலிபர்கள் எழும்பட்டும் ஆண்டவரே. நீர் வேலையை கொடுத்து ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதனால அவர்கள் உம்முடைய ராஜ்யத்தை கட்டுவார்களாக. கட்டட்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட பொருத்தனையோடு பிள்ளைகள் இந்த நாட்களில் ஆண்டவரே நோக்கி செபித்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கிருபை கொடுங்க அப்பா. தொடர்ந்து பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. வீடுகளில் இருக்கும் போதும் பாதுகாத்து கொள்ளுங்க, உங்கள் கிருபைக்குள்ள மறைத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். அடுத்ததாக நாம் ஒரு காரியத்துக்காக ஜெபிப்போம். ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். தேசத்தில் அநேக விதமான ஊழியங்கள் நடக்கிறது. இந்த நாட்களிலே கூட அநேக சத்துரு பலவிதமாய் ஊழியர்களுக்கு விரோதமான பல திட்டங்களை அவன் தீட்டி ஊழியர்களை அவனுடைய வஞ்சக வலைக்குள்ளே இழுத்து கொண்டிருக்கிறான். நிறைய ஊழியர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை நல்லா செய்துட்டு இருந்தவங்க கூட இந்த நாட்களில் ஆண்டவருடைய ஊழியத்தை விட்டு அவனுடைய வஞ்சக வலைக்குள்ளே மாண்டுட்டு இருக்கிறாங்க. இந்த நிலைமையிலிருந்து ஆண்டவர் இந்த நாட்களில் நாம் அவர்களுக்காக ஜெபிக்கணும். ஊழியர்கள் முன்னணியில் நிற்கிற ஊழியங்களுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்கணும். இன்னும் அநேக இடத்துல ஆண்டவருடைய வார்த்தை செல்லப்படவில்லை. அந்த இடத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை கொண்டு செல்கிற ஊழியர்கள் எழும்ப வேண்டும். உண்மை உள்ள ஆண்டவர் சொல்கிறார், உண்மை உத்தவமுள்ள ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்தில் உண்மை உள்ளவனாக இருந்தால் உன்னை அநேகத்தின் மேலே உன்னை அதிகாரியாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அந்த கொஞ்சம் ஊழியத்தை, அந்த சின்ன ஊழியத்தை உண்மையாய் செய்கிற பிள்ளைகளா ஒவ்வொருவரும் மாறணும். ஆண்டவருக்கு உண்மையாக இருக்கிற பிள்ளைகளாய் மாறணும். எதை செய்தாலும் ஆண்டவருக்கு நாமத்துக்காக நான் செய்கிறேன்னு சொல்லி செய்யணும். அப்படிப்பட்ட ஊழியர்களை கர்த்தர் எழுப்பும்படியாக இந்த நாட்களில் உண்மையாய் செய்கிற ஊழியங்களை இன்னும் ஆசீர்வதித்து உயர்த்தும். இன்னும் அநேக ஜனங்கள், அநேக ஆத்துமாக்கள் ஆதாயப்பட தேவன் கிருபையை செய்யும்படியாய் ஸ்தோத்திரிப்போமா, ஜெபிப்போமா. ஹல்லேலூயா அப்பா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஊழியர்களுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. அவர்கள் நிற்கிற அந்த களத்தில் உறுதியாய் நிற்கட்டும், ஆண்டவரோடு நிற்கட்டும். ஆண்டவரே, சத்ருவாய வன்கண்கள் ஆண்டவரே அவனுடைய கண்ணிகளுக்குள்ள மாட்டி விடாதபடி தைரியமாய் நிற்க கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, அந்த அதிகாரத்தை கொடுங்க ராஜா. பரிசுத்த ஆவியானுடைய வல்லமையை கொடுங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். சாத்தானின் தந்திரங்கள் உங்களுக்கு தெரியாதவைகள் அல்லவே என்று சொல்லியிருக்கீங்களே. அவனுக்கு எதிர்த்து நிற்குங்கள், அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லியிருக்கிறீங்களே. அவ்வண்ணமாக ஆண்டவரே எதிர்த்து நிற்கிற வல்லனை ஒவ்வொரு ஊழியர்களுக்கும்
கொடுங்கப்பா. ஊழிய ஸ்தாபனங்களை ஆசீர்வதிங்க அப்பா. ஆலயங்களை ஆசீர்வதிங்க, பாதுகாருங்க. ஆலயங்கள்ல தேவ மகிமை இறங்குவதாகப்பா. ஆண்டவர் இந்த நாட்கள்ல ஆண்டவர் ஒரு எழுப்புதலுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்கிறோம். தேசத்துல ஒரு எழுப்புதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால. ஹல்லேலூயா. ஆவியானவர் அபரிவிதமாய் ஒவ்வொரு ஆலயங்கள்லையும் தேவ இறங்குவீராக, கிரியை நடப்பிப்பீராக ராஜா. எங்கோ உண்மை ஆவியோடு உண்மையோடும் ஆராதிக்கிறாங்களோ அந்த இடத்துல நீ கிரியை நடப்பிப்பீராக ராஜா. வட இந்தியாவில் நடக்கிற ஊழியங்களை ஆசீர்வதிப்பீராகப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் நாங்கள் இந்த ஹெவன் டிவி ஊழியங்களுக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த ஊழியத்திலும் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக அப்பா. ஸ்தோத்திரம் 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 தான் அப்பா. ஊழியங்களில் நிறைய ஆண்டவர் தேவைகள் இருக்கிறது. எல்லா தேவைகளையும் வானத்தின் பல கனிகளை திறந்து பிள்ளைகளை நிரப்புவீராக. ஆண்டவர் தேவையில் சந்திக்கப்படுவதாக. உங்கள் நாம மட்டும் மகிமைப்படட்டும் ராஜா. அப்பா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நாங்கள் செபிக்க தேவன் எங்களுக்கு கிருபை தந்தபடியால் ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த ஜெபத்தில் இருந்த பிள்ளைகளுக்காய் நான் இப்பொழுது ஜெபிக்கிறேன் அப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் இருதயத்தை பார்க்கிறீங்கப்பா. பல காரியங்களுக்காய் நான் ஜெபித்தேன், ஆனாலோ என்னுடைய காரியம் இப்படியா இருக்கிறது, நான் இந்த நாளில் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று புலம்பிக் கொண்டிருக்கிற பிள்ளைகள், இருதயத்தில் அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காய் நான் ஜெபிக்கிறேன் அப்பா. இப்பொழுதே உம்முடைய கரம் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்கு நேராய் நீட்டப்படுவதாக. ஆவியானவரே பிள்ளைகளை நீ நிரப்புவீராக. என்னென்ன பாரத்தோடு உம்முடைய பிள்ளைகள் இருந்தாலும் என் தேவன் அவைகளை மாற்றி உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆண்டவரை விடுதலை ஆக்குகிற தேவன். நொறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியாத தேவன். இந்த நேரத்தில் பிள்ளைகளுடைய பாரத்தை மாற்றி லகுவை உண்டாக்குவீராக. சமாதானத்தோடு பிள்ளைகள் காணப்பட கிருபை செய்யுங்க. இந்த காரியத்தில் எந்த பாரம் கொண்டாங்களோ அந்த காரியத்தில் ஒரு லகுவை, ஒரு மாற்றத்தை, ஒரு வித்தியாசத்தை, ஒரு விடுதலையை பிள்ளைகள் பார்த்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். அப்படியே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். நன்றி ராஜா, நன்றி நன்றி நன்றி. எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நன்றி 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 ராஜா. தொடர்ந்து நாங்கள் செபிக்க ஸ்தோத்திரத்தோடு காணப்பட கிருபை தாரும். எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஹெவன் டிவி ஊழியங்களை ஆசீர்வதியும், ஊழியக்காரரையா பலப்படுத்தும், குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ளும், தேவைகளை சந்தி எல்லா காரியங்களையும் நீங்கள் நடத்துங்கப்பா. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நீங்கள் எல்லாமே எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதப்பா. உங்கள் கிருபை வேணும், உங்கள் இரக்கம் வேணும், உங்கள் நடத்துதல் வேணும், தயவு வேணும்ப்பா. நீரே உடைய அடியானை நடத்தும், எல்லா தேவைகளையும் சந்தியும். உடைய நாமத்துக்கு மகிமை வரப்படணும். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் வேண்டும். உடைய நாமம் மட்டும் உயர்ந்திருக்கட்டும். எல்லா துதியும் கனமும் மகிமை அப்பா ஒருவருக்கே செலுத்தி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே ஆமே. துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன், ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்று துவக்கம் புதிதான்